சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையை பார், எந்த அளவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று. ஒன்று காசு பணம், இன்னொன்று உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள். யாருமே உன்னை நிம்மதியாக விடவில்லை என்று நினைக்கிறாய். ஆம் தங்கமே, உன்னை யாரும் நிம்மதியாகவே இருக்க விடவில்லைதான். எதற்கு என்றால் எல்லாமே பொறாமைதான். உன்னிடம் எதுவும் வசதியாகவும் இல்லை. உன்னுடைய குடும்பத்தை நடத்தும் அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அதை கூட பிடிக்காத சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சங்கடங்களை எடுக்கத்தான் செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தும் பொறாமையோடு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதில் உன்னுடைய தெருவில் இருக்கும் ஒரு பெண், அது யார் என்று தெரியும். நீ ஏதாவது உன்னுடைய குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வந்தாலும் சரிதான். அது மட்டும் அல்லாமல் நீ எங்காவது தனியாக போயிட்டு ஏதாவது பொருட்களை பையில் வாங்கிட்டு வந்தாலும் சரிதான். உன்னுடைய மேல் இருந்து என்ன வாங்கிட்டு வந்தாய், கீழிருந்து என்ன நீ எடுத்து வருகிறாய் என்று அப்படியே பார்க்கிறாய். அது மட்டும் அல்ல, ஏதாவது போய் நின்று நீ பேசினாலும் உன்னுடைய முழு அப்படியே நிற்க வைத்து கரித்து கொட்டுவது போலவே அவ்வளவு ஒரு பார்வையோ அவ்வளவு மோசமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த பெண் ஒரு தேவையில்லாத ஒரு பார்வை, கண் வைப்பது போலவே பார்க்கிறார். இது உனக்குமே தெரிகிறது. அந்த பெண் நம்மை பார்க்கும் விதம் சரியில்லை என்று. நீ, உன் துணை, உன்னுடைய பிள்ளைகள் அனைவருமே சேர்ந்து ஒரு வாகனத்தில் போயிட்டு வந்தாலும் சரிதான். அவளுடைய வீட்டிலிருந்து எப்படிதான் பார்ப்பாளோ தெரியாது. ஆனால் பார்த்துவிட்டு வாசலுக்கு வந்து நீ என்ன வாங்கி விட்டு வந்திருக்கிறாய், எங்க போயிட்டு வந்திருக்கிறாய் என்று விசாரிக்க வருவாள். அப்படியே விசாரிக்க வரவில்லை என்றாலும் அவள் ஏதோ ஒரு மூலையில் நின்று உன் குடும்பத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறாள். அவளுடைய குடும்பத்திலும் எல்லாம் நடக்கிறது. ஆனால் அதையெல்லாம் சொல்லவும் மாட்டாள். அதையெல்லாம் அவள் பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளாமல் உன் வீட்டில் என்ன நடக்கிறதோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்வாள். எது இருக்கிறதோ அதை வைத்து வாழாமல் அடுத்தவன் எப்படி வாழ்கிறானோ அதை வைத்து வாழும் பொழுது அந்த இடத்தில் நிம்மதி இருக்காது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் வீட்டில் சண்டை வரும் பொழுது உங்களுடைய குடும்பத்தை தான் உதாரணமாக காட்டிதான் அந்த பெண் அங்கு சண்டை போடுகிறார். அவர்கள் வீட்டை பாருங்கள், எப்படியெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள், அவளுடைய துணை எப்படி செய்கிறார்கள், நீங்களும் தான் இருக்கிறீர்கள் என்று அந்த பெண்ணுடைய துணையிடம் அந்த பெண் உன்னுடைய துணையை ஒப்பிட்டுதான் அந்த துணை எப்படி இருக்கிறான், அவளுடைய கணவன் எப்படி இருக்கிறான், நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று ஒப்பிட்டுத்தான் சண்டை. இப்படிதான் உங்கள் குடும்பத்தில் சண்டை வருகிறது. அதனால்தான் எப்பொழுதுமே நீ எங்கு போனாலும் என்ன செய்தாலும் ஏதோ ஒரு மூலையில் இருந்து அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு முழுவதும் உன்னுடைய வீட்டின் மீது கண்தான். நீ எப்படி உடை எடுக்கிறாயோ அதே போலவே எடுப்பது, நீ எப்படி பிள்ளையை வளர்க்கிறாயோ அதே போலவே பிள்ளைகளை வளர்ப்பது, இப்படித்தான் அந்த பெண் செய்து கொண்டு இருக்கிறாள். அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதுமே உனக்கு எதிரான விஷயங்கள். கோவிலுக்கு போனால் கூட அவளை இப்படி வைத்திருக்கிறாய், என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய், அவளை விட நான் வர வேண்டும், அவளுடைய வாழ்க்கை எப்படியாவது நீ கெடுத்து விடு என்று என்னிடமே வந்து அந்த பெண் பேசுகிறாள். எதற்கு அவளை மட்டும் நல்ல நிலைமையில் வைத்திருக்கிறாய் என்று உனக்கு தான் தெரியும். உன்னுடைய நிலைமையை பற்றி ஒவ்வொரு நாளும் எந்த அளவு கஷ்டப்படுகிறாய், எந்த அளவு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவளுக்கு வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே தெரிவது கிடையாது. எல்லாமே வெறும் பேச்சு மட்டும்தான். தங்கமே, நீ வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருப்பதனால் உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதை பார்த்து பொறாமைப்படுகிறார். உன்னுடைய குடும்பத்திற்குள் இருப்பதை வைத்து பார்த்தார்கள், ஆனால் உன் மீது எல்லோரும் பாவம் தான் படுவார்கள். அந்த அளவுக்கு தன் குடும்பத்திற்குள் இருந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படுகிறார். தங்கமே, விடு, அடுத்தவர் பார்த்து பொறாமைப்பட்டால் படட்டும். ஆனால் அவள் என்னுடைய கோவிலுக்கு வந்துதானே விளக்கு போட்டு உன்னுடைய குடும்பம் இப்படியாக வேண்டும் என்று நினைக்கிறாய், மோசமாக நிலைமைக்கு ஆக வேண்டும், என்னுடைய குடும்பம் தான் எப்பொழுதும் மிக மிக வசதியாக இருக்க வேண்டும் என்று. தங்கமே, உன்னுடைய அற்புதத்தையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் யாரும் இங்கு இருப்பவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அடுத்தவர்கள் உனக்காக கெட்டது வேண்டினாலும் சரி, நல்லது வேண்டினாலும் சரி, எது நடக்குமோ அதுதான் நடக்கும். இது விதியை யாராலும் மாற்ற முடியாது.
எந்த நபரிடம் போனாலும் சரிதான், எந்த கோவிலுக்கு போய் எந்த தெய்வத்திடம் இவள் இப்படி ஆக வேண்டும் அப்படியாக வேண்டும் என்று என்ன விதமாக வேண்டினாலும் சரிதான், நடப்பதுதான் நடக்கும். யார் வாழ்க்கையையும் யாராலும் கெடுக்க முடியாது. ஆனால் ஒன்று, கண் திருஷ்டியானது உனக்கு அதிகமாக படத்தான் செய்கிறது. அந்த கண் திருஷ்டியை நீக்க வேண்டும் என்றால் நீ வியாழன் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் நன்றாக சுற்றி போட்டுக் கொள்ள வேண்டும். உன்னுடைய வாசலில் போய் மண்ணை அள்ளி சுற்றி போட்டுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கண் திருஷ்டியானது நிச்சயமாக உனக்கு போகும். அதாவது இல்லை என்றால், மண்ணை எடுத்து சுற்றி போட தெரியாது என்றால் ஒரு சூடத்தை எடுத்து உன்னுடைய வீட்டுக்கு முன் வந்து நன்றாக சுற்றி போட்டு வாசலில் எரிய வைத்து விடு. இவ்வளவுதான். புரிகிறதா தங்கமே? வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சுலபமாக அதை சரி செய்யலாம். அது எந்த வழியில் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டது செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. எந்த தெய்வத்திடம் போனாலும் தெய்வமோ உன் பக்கம் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு வராது. எல்லா தெய்வமும் உனக்கு சாதகமாகத்தான் எல்லா விஷயத்தையும் செய்வோம். கண்டிப்பாக நீ படும் பாடுக்கு நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். காலம் முழுவதும் யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் உனக்கு எதிராக செய்யட்டும். ஆனால் நாங்கள் உனக்கு செய்ய போகும் விஷயங்கள் ஒன்றே ஒன்றுதான், நல்லது. அடுத்தவனுடைய கண் திருஷ்டியானதை எடுக்க வேண்டியது நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் இது என்னவென்று தெரிந்து கொள். ஒன்று, சுற்றி போட்டு எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். அது இல்லை என்றால் அது எனக்கு தெரியாது, என்ன செய்வது என்றால் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறேன். அதுபோல நீ செய்யலாம். ஆனால் இல்லை, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் என்றால் கோவிலுக்கு சென்று கையில் கருப்பு கயிறை கட்டிக்கொள். இந்த மாதிரியான விஷயத்தை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ விடாமல் இருப்பவருடைய கண் திருஷ்டியானது குறையும். நாளுக்கு நாள் இன்பங்கள் நிச்சயமாக கூடுமே தவிர உனக்கு குறையாது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அந்த பெண்ணை எப்படி ஒதுக்க வேண்டுமோ அப்படி நான் நிச்சயமாக அந்த பெண்ணை நான் ஒதுக்குகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படியெல்லாம் அந்த பெண்ணை துரத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் துரத்துகிறேன். நீ எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம். நாளுக்கு நாள் சந்தோஷங்கள் கூடுமே தவிர ஒரு நாள் கூட உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று இனிமேல் வராது. இதற்கு முன்பு நடந்ததையோ இதற்கு ஏதாவது விஷயத்தையோ பற்றி யோசித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். நல்லது நடக்கும் என்று நம்பினாலே போதும். எல்லாமே உனக்கு பிடித்ததாக நடக்க ஆரம்பித்துவிடும். அந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஓட வைப்பது இந்த சாயுடைய கையில் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து இனி வரும் காலங்கள் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராகி விடு. என் கண்ணுக்கும் என்னுடைய பார்வைக்கும் வந்துவிட்டது அல்லவா அந்த பெண் உனக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்கிறாள் என்று. இதற்கு மேல் அந்த பெண் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வராமல் இருக்க நான் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் சரியாக செய்து உன்னுடைய வாழ்க்கையின் பக்கமே வரவிடாமல் ஆக்குகிறேன். தைரியமாக இரு. எதுவாக இருந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் சமாளிக்க முடியாது என்பது எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒன்றுதான். நாளுக்கு நாள் பிரச்சனை கொடுக்கிறதே, என்ன செய்ய போகிறேன், இந்த விஷயம் நடக்கிறதே, என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்க வேண்டாம். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. எல்லாவற்றிலும் இருந்து தனியாளாக நீ மீண்டு வந்தாய். இப்பொழுது இந்த ஒரு பெண்ணானவள் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதிலிருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு வருவேன். எத்தனையோ துரோகிகள் உனக்கு தீய விஷயத்தை செய்யலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தார்கள். அவர்களையே ஓடவிட்ட நான் இந்த பெண்ணை ஓடவிட மாட்டேனா? கூடிய சீக்கிரமாக அந்த பெண் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் வராமலும் அதே சமயம் உன்னை நீ எங்கு போகிறாய், ஏது போகிறாய், என்ன விஷயம் செய்கிறாய், உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று நோட்டம் விடாமலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ அதெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடாதே. நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடும். அதற்காக யாருக்காகவும் எப்பொழுதும்
பயந்து பயந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் நான் இருப்பேன் என்று நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயமெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த அனைத்து விஷயத்தையும் ஒரு அப்பாவாக இருந்து ஒரு இடத்தில் நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். பொறுமையாக இருங்கள். நிலையான சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்து பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள். எந்த ஒரு நிலையிலும் நீ கண்கலங்கும் அளவுக்கு எதுவும் செய்துவிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி விட மாட்டேன். சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.